ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். குளம்பது பற்றி பார்க்க போகிறோம்னா பிட்காயினோட ப்ரைஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் பம்ப் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சிங்கிள் டேல மட்டும் நியர்லி 10% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து இப்போ ஆயிருக்கு. ஸோ எதனால் பிடிசி இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பம்ப் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் பிடிசி அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நேற்று வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பிடிசி ஒரு இன்வெர்ஸ் எடென்ஷியல் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ வந்து ஹைலி ஒரு புலிஷான ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து பிளே அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதோட நெக்லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட 7% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இப்போ பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அண்ட் நேற்று சிங்கிள் டேல மட்டுமே கிட்டத்தட்ட 10% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்னே சொல்லலாம். ஸோ $84,500 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $93,000 வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முந்தின நாள் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டம்ப் ஆச்சோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெக்கவர் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்து போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிடிசிக்கு எங்கே வந்து வருதுன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஒரு 95 790 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஒன்ஸ் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் இன்னும் $1,00,000 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 EMAன்றது கைண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. எங்கே இருந்துன்னா கிட்டத்தட்ட $1,10,000 இருக்க பொருள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 EMA ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கு. பட் இன்னைக்கு இந்த 20 EMA வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி ரீக்ளைம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டில் க்ளோஸுமே இதே மாதிரி வந்து வச்சிடணும். ஒன்ஸ் கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் வந்து அப்சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பம்ப் பண்ணுறது வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பிட்காயினோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ தெரியுது. ஸோ இந்த டபுள் பாட்டமோட நெக்லைனுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ பிடிசியை பொறுத்தவரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புலிஷாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ நேற்று இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசனு ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா சிஜி தான். ஸோ சிஜி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. ஐ ப்ரிடிக்ட் மெனி மோர் ATS கமிங் சூன், ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வென் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ எப்போல்லாம் சிஜி பைனான்ஸ் இந்த மாதிரியான ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அண்ட் நேற்று பிளாக் ராக்கோட ETF ட்ரேடிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2 hours $1.8 பில்லியன் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்து போயிருக்கு. ஆக்சுவலி நேற்று பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பம்பனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ பிடிசி வீக்லியில் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே இந்த 100 EMA வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எடுத்து இப்போ பவுன்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா வீக்லியில் இந்த 50 EMA வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் பண்ணோம். ஸோ ரீக்ளைம் பண்ணோன்னா பிட்காயினோட ப்ரைஸு $1,01,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்து போகணும். ஸோ எந்த ஒரு ஃபட் நியூஸும் வராமல் இருந்ததுன்னா மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து சைட்வேஸில் மூவ் ஆகி இந்த 50 EMA வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ண போகலாம். ஆக்சுவலி டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ரெட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆவரேஜ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 3 to 5% தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கேன். பட் இந்த இயரோட டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை மாற்றமாக நம்ம பொறுத்திருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தென் அடுத்தா நம்ம பார்க்க போகிறது பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ நேற்று பிடிசி கூட சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸுமே வந்து பம்ப் ஆகுது. ஸோ ஆல் காயின்ஸ் நேற்று பம்ப் ஆயிருந்தாலும் டாமினன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிறதால பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆல் காயின்ஸ்னாலையும் ஒரு 7 to 10% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்க முடியல. இதுவே பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகி டாமினன்ஸ் மட்டும் இந்த நேரத்துக்கு டம்ப் ஆயிருந்தால் எல்லா ஆல் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 20-25% வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்து போய்கிட்டே வந்து இருக்கேன். இன்னும் ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னா டாமினன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டே இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படியாவது இந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டம்ப் ஆனால் எப்படி USDT டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக ரிஜெக்ஷன் கொடுத்து டம்ப் ஆகிட்டு இருக்கோ அதேமாதிரி டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுக்கணும். தென் இன்னொரு நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமில் இருக்குது. அண்ட் இந்த ஃபாலிங் எஜோட அப்பர் ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படியாவது டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேண்டில் க்ளோஸை ஒரு 3,150 மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தோம். ஸோ அப்படி வச்சிருச்சுன்னா கூடிய சீக்கிரமே நம்ம எத்தீரியமோட ப்ரைஸ் $3,600 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நேற்றுலேருந்தே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான ஒரு மொமெண்டமில் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ கமிங் டேஸில் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போதுன்னு நம்ம பொறுத்து இருந்தே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணி ஸோ கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.